தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் 4ஆம் நாளாக தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரடிக்கு வருகை தந்திருக்கிறார். சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் கையசைத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பெண்கள், இளைஞர்கள் என புடைசூழ ஆரவார வரவேற்பளித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தேரடி பகுதியிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் தனித்தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திருமதி சந்திரா அவர்களை ஆதரித்து வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் இன்னும் சற்று நேரத்தில் எழுச்சி உரை ஆற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீற்றிருக்கும் திருக்கோவிலில் இருந்து வழங்கப்பட்ட பிரசாதத்தை கனிவுடன் ஏற்றுக்கொள்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். திருக்கோவிலுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திரா அவர்களை ஆதரித்து வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு சேகரிக்க இருக்கிறார் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். தென்னகத்தின் தியாக தாயே வருக, கழகம் காக்க வந்த காவலே வருக, புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய், பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தாய். காலம்
சின்னமா